அன்பு மற்றும் கதிர் ஆகிய இரு நண்பர்கள் ஆர்வத்துடன் காட்டின் அழகை ரசிக்கச் சென்றபோது அந்த பயணம் ஒரு சாகசமாக மாறும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. காட்டின் அடர்த்தியில் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியை துரத்திச் சென்ற கதிர் எதிர்பாராத விதமாக ஒரு ஆழமான முள்பள்ளத்தில் கால் தவறி விழுந்து பலத்த காயமடைந்தான். வலியால் அவன் துடித்தபோது காடு மெல்ல மெல்ல இருளத் தொடங்கி அவனது பயத்தை அதிகமாக்கியது. ஆனால் தன் நண்பனில் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அன்பு பதற்றமடையாமல் தைரியமாக செயல்பட்டான். "நான் இருக்கிறேன் கதிர், பயப்படாதே" என்று குரல் கொடுத்து கொண்டே அங்கிருந்த வலுவான காட்டுக்கொடிகளை சேகரித்து ஒரு நீண்ட கயிறாக மாற்றினான். அதன் ஒரு முனையை மரத்தில் கட்டிவிட்டு மறுமுனையை ஆழத்தில் வீசி தன் முழு பலத்தையும் திரட்டி கதிரை மேலே இழுத்தான். காயமடைந்த கதிரை தன் தோளில் சுமந்து கொண்டு நிலவின் ஒளியில் பாதுகாப்பாக காட்டிலிருந்து வெளியேறினான் அன்பு. ஆபத்தான நேரத்தில் காட்டிய அந்த துணிச்சலும் சமயோசித புத்தியும் அவர்களின் நட்பின் ஆழத்தை அந்த அடர்ந்த காட்டிற்கு உணர்த்தியது.